உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரோட சொத்து எல்லாத்தையும் நீங்க கேஸ் போட்டு முடக்கிருக்கீங்கன்னு நீங்க மட்டும் எனக்கு சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் அவர் கேட்ட பாதி பணத்தையாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கவும் முடியாது. நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டீங்க மேடம். பரவாயில்ல சார், இருக்கட்டும். எல்லாம் உங்களுக்காக தானே. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மா, இந்த பிளான நீதான் பண்ணியா? உனக்கு 1000 கிஸ் கொடுக்கலாமா? எப்படிமா? சூப்பர் டி. என்ன சந்திரா, எதுவுமே ரெடி ஆகலையா? ஆமாம்மா, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்கம்மா. இவங்கெல்லாம் ஒரு காலத்துல என்கிட்ட அடிக்கடி பணம் வாங்கினவங்கம்மா. ஆனா ஒரே மாதிரி சொல்றாங்கன்னா இந்த கல்யாணத்தை ஒத்த ரூபா கையில இல்லாம நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அந்த ராஜவேலு தான் பண்ணிருப்பான். யாரும் பணம் கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் விடாம ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் போல இருக்க. இனிமே நம்ம யார்கிட்ட கேட்டாலும் வேஸ்ட் தான்மா. அம்மா, கடைசியா ஒரே ஒருத்தர் இருக்காருமா, அவர்கிட்ட கேட்டு ஹெல்ப் கிடைச்சாதாம்மா உண்டு. அவரே கால் பண்றாருமா. சரி, என்னன்னு கேளுப்பா. சொல்லுங்க சார். சார், கல்யாண வேலையா பிஸியா இருப்பீங்க, ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், நானே கால் பண்ணலான்னு தான் சார் இருந்தேன். நீங்களே கால் பண்ணலான்னு இருந்தீங்களா? என்ன விஷயம் சார்? இல்ல பரவாயில்ல சார், நீங்க ஏதோ ஹெல்ப் பண்ணி கேட்க வந்தீங்கல்ல, அதை முதல்ல சொல்லுங்க சார். அதுவா சார், இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். 30 ஃப்ளோரு அப்பார்ட்மெண்ட்ஸு. அதுக்கு CMDA அப்ரூவல் வாங்கணும்னா ப்ளூ பிரிண்ட் சரியா இருக்கணும். எப்பயும் பிளான் போட்டு கொடுக்குற இன்ஜினியரு மும்பையில் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆஹா. ப்ளூ பிரிண்ட்டை நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் சார். 5 to 10 lakhs கூட கொடுத்துடலாம் சார். விடியறதுக்குள்ளே வேற யாராவது வேணும் சார். யாராவது கொஞ்சம் டேலண்டான சிவில் இன்ஜினியர் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஓகே சார், அந்த வேலையை இப்போ எங்கே வந்து முடிச்சு கொடுக்கணும்? என் புது ஆஃபீஸ் அட்ரஸை மெசேஜ் பண்ணுறேன். அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க சார். அவங்க கிட்ட கேட்டீங்க. சரி சார். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஒர்க்கை உடனே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் சார். பணத்தை நான் இப்போவே அவங்க கிட்ட கொடுக்க சரி சார். இமிடியேட்டா நான் போய் பார்க்குறேன் சார். சார், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் சார், உங்களை நம்பி தான் கொடுக்குறேன். கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிச்சு கொடுங்க சார். அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் எனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்க? அது வந்து சார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்கள் ஃபேமிலியோட. அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் சார் கால் பண்ணேன். சார், நமக்குள்ளே எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ஓகே சார், நான் வச்சுறேன். சரி சார், பார்க்கலாம் சார். தேங்க்யூ. என்ன சந்திரா, பணத்தை பத்தி எதுவும் கேட்கல? இல்லைம்மா, இவரும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என் மனசு தாங்காதம்மா. அதனால தான்மா நான் அவர்கிட்ட கேட்காம மறைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ப்ளூ பிரிண்ட் வரைஞ்சி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு இன்ஜினியர் வேணுமாம்மா. அதுக்கு அவர் 10 லட்ச ரூபா தராராம்மா. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நானே வரைஞ்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அதனால தான்மா நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் அதுக்காக வருத்தப்பட வாய்ப்பு இருக்குமா. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா இப்போதைக்கு இந்த 10 லட்ச ரூபா கிடைச்சா ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம்லம்மா. ஏன்னா மண்டபத்தில் வச்சு காலையில் தாலிக்கு தங்கம் கொடுக்கணுமா. அதுக்கு இப்போ நகைக்கடைக்காரருக்கு ஒரு 10 லட்ச ரூபாயாவது அட்வான்ஸ் கொடுத்தாகணும்மா. ஏன்னா 300 பவுன்மா, அதுவே மொத்தம் 1 கோடி ரூபா வந்துரும்மா. கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மீதி பணத்தை கொடுத்துக்கலாமா. ஆனா இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் அது கொடுக்கணும்லம்மா. அதுக்காக தாம்மா இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த ராஜவேலு எப்படி கொண்டு வந்து
இப்படி நம்மள சிக்கல்ல மாட்ட விட்டுட்டானே. அம்மா நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா. என் குட்டிமா கல்யாணத்தை நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா செய்யணுமா. அதுவும் எந்த குறையும் இல்லாம செய்யணுமா. அது மட்டும் இல்லம்மா, சிவகாமி மங்காத்தா கிட்ட கூட அந்த ராஜவேலு இப்படி பண்ணிருக்கானேன்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. ஏன் தெரியுமா? அதை நான் கேட்டா நம்ம குட்டிமாவுக்கோ அம்முவுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சிரும்மா. அதை என்னால தாங்கிக்க முடியாதும்மா. ம், அதனாலதாம்மா அவங்க 2 பேருக்கிட்டையும் எதுவும் கேட்கல. சரிப்பா, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. அப்பா, ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. என்னம்மா, என்ன பிரச்சனை? குட்டிமா ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி கேட்கறாள. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஏமா அப்படி கேட்கற? இல்லப்பா, கல்யாணத்துக்கு பணம் ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சேன். உங்க 2 பேரோட முகமும் சரியில்லை, ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, அதான் கேட்டேன். அதுவா? உலகத்திலேயே எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் பொண்ணு கல்யாணம்னா அது நல்லபடியா முடியணும்னு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குமா. அது மட்டும் இல்ல, காலையில தாலிக்கு தங்கம் கொடுக்கற ஃபங்க்ஷன் இருக்குமா. மண்டபத்தில் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும். அதுதான் முதல் ஃபங்க்ஷனே. அதை பத்தி தான் நான் பாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இல்லம்மா, பாட்டி கூட என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன என் பேத்திக்கு 300 பவுன் குறைச்சலா போடுற, 1000 பவுன் நிறைய போடுன்னு சொல்றாங்க. அப்பா, நீங்களும் சரி பாட்டியும் சரி எனக்கு கிடைச்ச வரும்பா. அம்மா அப்ப சரிம்மா, நான் போய் நகை கடையில அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. வர அன்பரசி. அன்பரசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம வந்ததுனாலதான் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சோன்னு நினைச்சு எவ்வளவு மனசு கஷ்டப்படுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.